ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ரிஃபர் வித் ப்ளீஸ். ஆக்சுவலி சாரி ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ் பற்றி நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கேன். பட் பெருசாக எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு யாருமே இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டிஎம்எஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீ ப்ரிப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மெஷர்மெண்ட். ஆக்சுவலி இது என்னோடய ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்கெல்லாம் என்ன திட்ட போகிறாங்க, நாங்கள் காசு கொடுத்து உங்களுக்கு கற்றுக்கிட்டோம், நீங்கள் என்ன ஃப்ரீயாகவே சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோடய ப்ரொஃபஷ்னல் கிளாஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த டீட்டெயில் தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நமக்கு இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்படுது. அயன் பாக்ஸு, டேபிள், மெஷர்மெண்ட் டேப்பு, பெக்கு, அப்புறம் சாரீ கவர், ஸோ இதெல்லாம் தேவைப்படுது. அப்புறம் ஃபோர் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஷோல்டர் ப்ளீட்ஸ், அப்புறம் செஸ்ட் ப்ளீட்டு, அப்புறம் மிடில் செஸ்ட் ப்ளீட்டு, அப்புறம் வெஸ்ட் ப்ளீட். ஸோ இது 4 ஸ்டெப்ஸ் நம்ம ஒரு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 4 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஃபார் ஹைட் நமக்கு பல்லுவோடைய ஹைட், ஓகேங்களா? ஸோ இப்போ பல்லு எவ்வளோ ஹைட் வைக்கலாம்? 5.5 இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு முழங்கால் வரைக்கும் வைக்கலாம், ஓகேங்களா? 5.1 to 5.4 அது மாதிரி இருக்கவங்க முழங்காலுக்கும் கீழே, ஓகேங்களா? ஸோ முழங்காலுக்கும் கீழே. இப்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது நீங்கள் ஒரு 5.5 இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட கஸ்டமர் உங்களை விட ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுடைய இன்ச்லேருந்து அவங்களுடைய இன்ச் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இப்போது நீங்கள் குள்ளமாக இருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் குள்ளமாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போது உங்களை விட அவங்களுக்கு என்ன பண்ணணும், இன்ச்சஸ் கொஞ்சம் குறைச்சி வைக்கணும். அதாவது உங்களை விட ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதிகப்படுத்தணும், உங்களை விட குள்ளமாக இருந்தாங்க அப்படின்னா குறைச்சி வைக்கணும். ஸோ அதுதான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போது நமக்கு இது எனக்கு சரியாக தெரியல அப்படின்னும் போது நம்ம காமனாக எல்லாருக்குமே எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூ முழம் போடுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பூ முழம் போடுற மாதிரி 3 முழம் அப்படின்னு சொல்லி போட்டு 3வது முழம் வர இடத்துல நம்ம பின் பண்ணி செஸ்ட் ப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நல்லது புரிஞ்சுக்கோங்க, 3 முழம் போட போகிறோம், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி காமனாக எல்லாருக்குமே 46 பல்லுவோட மொத்த லென்த் 46 வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாராலையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அது காமனாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டுன்னே சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் 5.5 இருக்கீங்க, உங்கள் கஸ்டமர் 5.3 இல்லைனா 5.6 இருக்காங்கன்னா குறைக்கணும், அதிகப்படுத்தணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் அதே மாதிரி நீங்கள் 3XL அண்ட் அபோவ், 2XL, எல் அண்ட் எம், எஸ் அண்டு எக்ஸ்எஸ். ஸோ இந்த பாடி சைஸில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரெஸ் வாங்கும் போது என்ன சொல்லுவோம், எக்ஸ்எல் கொடுங்க, எல் கொடுங்க, எம் கொடுங்க, எஸ் கொடுங்க. ஸோ அது மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான மெஷர்மெண்ட்டு தான் செஸ்ட் ப்ளீட் நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வரும், அதாவது பல்லு ப்ளஸ் செஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து தான் நான் சொல்கிறது. இப்போது அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்கள். பல்லு இருக்குது இல்லையா? ஸோ பல்லு நமக்கு எத்தனை பல்லு நமக்கு இப்போ 10 பல்லு கிடச்சிச்சினாலுமே நமக்கு செஸ்ட்டு 10 தான் கிடைக்கும். ஸோ அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்புலாம் இல்லை. இப்போது நீங்கள் 30 இன்ச்சஸ் இருக்கீங்க அப்படின்னா 30, ஓகே, உங்களுடைய பஸ்ட்டு சைஸ் 30. அப்போது உங்களுடைய சைஸ் என்ன, எஸ்ஸு, ஓகேங்களா? எஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 8 to 9 ப்ளீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் 32 இருக்கீங்க அப்படின்னா இப்போ எல்லுலேருந்து எம் சைஸ் பாடி சைஸ் இருக்கவங்க அப்புறம் 7 to 8 ப்ளீட்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ ஒரு இன்ச்சஸ்க்கு ஒரு ப்ளீட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள், இதே மெஷர்மெண்ட்டு தான், ஓகேங்களா? இப்போது நீங்கள் 34 இருக்கீங்க அப்படின்னா எக்ஸல் சைஸ், அப்போது 6 to 7 ப்ளீட்ஸ் கிடைக்கும். 36 இருக்கீங்க அப்படின்னா XXL, 7 to 5 ப்ளீட்ஸ் கிடைக்கும். 38 இருக்கீங்க அப்படின்னா XXL, 5 to 6 ப்ளீட்ஸ் கிடைக்கும். 40 இருக்கீங்க அப்படின்னா 6 ப்ளீட்ஸ் கிடைக்கும். 6 ப்ளீட் அபோவ், ஸோ அந்த மாதிரி கிடைக்கும், ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி செஸ்ட் ப்ளீட் எப்படி மெஷர் பண்ணுறது, சைடு எப்படி கவர் பண்ணுற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி எனக்கு யூடியூப்பில் 600 ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப் விட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி
இப்போ நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா. செஸ்ட் ப்ளீட் வந்து நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. எப்போவுமே வந்து உங்களுடைய கஸ்டமர் ப்ளஸ் நீங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம பண்ணணும். இது வந்து எப்போவுமே கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்க்கணும். உங்களை விட அவங்க ஹைட்டாக இருக்காங்களா, உங்களை விட குள்ளமாக இருக்காங்களா, உங்களை விட குண்டாக இருக்காங்களா, உங்களை விட ஒல்லியாக இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் சாரீ ட்ராப்பிங் மாஸ்டர் கிளாஸ், ப்ரொஃபஷ்னல் இல்லை மாஸ்டர் கிளாஸ், ஓகேங்களா, கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் பெருசாக கமெண்ட்லாம் பண்ணுறதில்ல. பட் பார்க்குறீங்க, பட் பெருசாக கமெண்ட்லாம் வர்றதில்ல. ஏன்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போடுறேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரப்போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படிலாம் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.